இருக்காங்க. நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதாவது எந்த பர்சன் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த பர்சனாகவே நீங்கள் மாறிட்டீங்கன்னா, ஸோ இந்த வைப்ரேஷனில் இருக்க சேம் இதே மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருக்கிற ஒரு பர்சனை உங்ககிட்ட யூனிவர்ஸ் கொண்டு வந்து சேர்த்துரும். ஓகேவா? ஸோ உங்களை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு நீங்கள் ஷேடோ ஒர்க், இன்னர் ஒர்க், அதுக்கப்புறம் வேறு என்ன, ஸோ இது எல்லாமே ஒன்று தான், கிட்டத்தட்ட ஒன்று தான். ஷேடோ ஒர்க்கு, இன்னர் ஒர்க்கு, அப்புறம் ட்ராமாவில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறது, ஹீலிங் ஜேர்னி, ஹீலிங் ஒர்க் பண்ணுறது, இது எல்லாமே ஒன்று தான். நீங்கள் உங்கள் ட்ராமாஸை கண்டுபிடிச்சி அதுக்கு ஹீல் ஆகணும். இப்போ பாஸ்ட் சைல்டில் சின்ன வயசில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், ஆனால் அவங்க மனசில் டீப் டவுன் அது வந்துட்டு அப்படியே பதிஞ்சிருக்கும். இப்போ பெருசானாலும் அதை அவங்களால வந்து ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் வந்துட்டு இப்போ உங்களோட ஃபிசிக்கலி நீங்கள் ஏஜ் நல்லா என்ன சொல்கிறது 30, 40 இருக்கலாம், ஆனால் உங்களோட உள்ளே இருக்க அந்த இன்னர் சைல்டு வந்து எங்கெங்கே ஸ்டக் ஆகிருக்கும்னா சில ஏஜில் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுட்டுருக்கும். அது ஏன்னா அந்த ட்ராமாவிலேருந்து வெளியில் வர முடியாமல் அது வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அதுக்கெல்லாம் நீங்கள் அந்த இன்னர் வாய்ஸுக்கெல்லாம் காது கொடுத்து கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஏன்னா இந்த பிரெயின் இருக்கு இல்லையா, அதை கேட்கவே விடாது. கேட்க விடாத அளவுக்கு நாய்ஸாக நம்ம வந்து நம்மளுடைய 3D இருக்கும். ஐ மீன் நம்ம வந்துட்டு எல்லாத்துலேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஃபோனு ஒரு 10 நிமிஷம் நம்மளால் வச்சுட்டு இப்படி வர முடியாது. அந்த அளவுக்கு நம்ம மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்தளவுக்கு நம்ம வந்து இந்த இன்ஸ்டாகிராமு அப்புறம் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ரீல்ஸாக பார்த்துட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வெளியே வருவோம், மறுபடியும் அந்த ரீல்ஸ்குள்ளே தான் போவோம். அதுக்குள்ளே அங்கே என்ன புதுசாக வந்திருக்கும் அப்படின்னு தெரில, ஆனால் போய் பார்ப்போம். இந்த மாதிரி தான் இருப்போம். நான் அப்படி தான் இருந்தேன், ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸோ வந்து என்னென்னா நம்ம கூட வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ பயம்னு இல்லை, அதை வந்து நீங்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கெலாம் உங்களுக்கு டைமே இல்லைன்ற மாதிரி தான் நம்ம இருப்போம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். உங்கள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களோட இன்னர் சைல்டு உங்ககிட்ட பேசுகிறது கேட்கும். இதுக்கு நீங்கள் மெடிடேட் பண்ணணும். ஏன்னா எடுத்தோன்னே உங்கள் இன்னர் சைல்டு வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் கொட்டிடாது. இவ்வளோ நாள் அதுக்கிட்ட கம்யூனிகேட்டே பண்ணாமல் திடீர்னு போயிட்டு கம்யூனிகேட் பண்ணால் அது உங்ககிட்ட பேசுமா? பேசாது. என்ன சொல்ல வர அப்போல்லாம் கேட்டால் சொல்லாது. நீங்கள் முதல்ல மெடிடேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிரெயின் எல்லாம் என்ன பண்ணுன்னா நிறையா விஷயத்தை கொண்டு வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும். எங்கெங்கேயோ என்னவோ அப்போ வந்து அதை நீ அமைதியாருன்னு பிரெயின் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க. எங்கே போகுதோ போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஃபைனலி அது டயர்டாகி ஒரு இடத்துல ரெஸ்ட் ஆகும். திரும்பவும் போகும், திரும்பவும் நிறைய சினாரியோஸ் வந்து காட்டும். ஆனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. மெடிடேஷன்னா அப்படியே பயங்கரமாக நம்மளுக்கு ஒயிட் கலர், க்ரீன் கலர் இதெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நிறைய சினாரியோஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். நிறைய உங்கள் லைஃப்பில் நடந்த எல்லா பாஸ்ட்டு அது இது அப்படி இன்றைக்கி